அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சாமியாருங்கள பத்தி. நெறைய அங்கங்க புதுசு புதுசா சாமியார்கள்லாம் உருவாகுறது. அப்புறம் கோவில் பட்டி அவங்கலாம் ஒரு வழிபாட உருவாக்குறது. அதுக்கு தான் தான் ராஜ்யம்னு அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு வழிபாட உருவாக்குறத பத்தி தான் பேசப் போறோம். பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எனக்கு ஒரு அருள் கிடைக்குது, தெய்வத்தோடைய பரிபூரண ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னாக்கா, உடனே நான் மத்தவங்களுக்கு சேவை செய்யணும், மத்தவங்களுக்கும் எடுத்து உரைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஈடுபடுறதுல தப்பு இல்ல. ஆனா, அத தவறான ஒரு வழியிலயும், கண்ணோட்டத்திலயும் கொண்டு போறது தான் மிக தப்பு. வேதம் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா மதத்திலயுமே இருக்குது. அத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வழிபாட்டு முறையில நடக்கணும். இத எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. வேதம்ன்னா என்ன? அதனுடைய வழிபாடுன்னா என்ன? கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதை எல்லாத்தையும் தான் ஒரு ஆன்மீகம் கொண்டுட்டு போவும். ஒரு பக்தி கொண்டுட்டு போவும். ஆனா, இதெல்லாம் இருக்குதா? இந்த மதத்த பின்பற்றவங்க யாரும் ஆண்டவன பின்பற்றி என் கூட வாங்கன்னு சொல்றவங்கலாம் இத பின்பற்றாங்களாங்கிறத முதல்ல பாருங்க. ஒரு குருவ நீங்க கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும். அந்த குருவும் அதுக்கு தகுதியானவரான்னு கண்டிப்பா பாருங்க. எந்த குருவும் இல்லாத நம்ம எதையுமே அடைய முடியாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆண்டவனுடைய பக்திங்கிறது அது ஒரு கடல் மாரி. எப்படி வேணாலும் யார் வேணாலும் அடையலாம். ஆனா, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் நிறைஞ்சது தான் பயபக்தியான ஒரு ஆன்மீக வழிபாடு. இதெல்லாம் இந்த காலத்துல இல்ல. ஆளுக்கு அவங்களுக்கு தேவையான வேஷம் போடுறாங்க, தேவையான ஆட்டம் போடுறாங்க, தேவையான வழிபாட செய்றாங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. இதுல ஒருத்தர நம்ம சுட்டி காட்டுறதுக்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்ல. ஆனா, நம்ம தவறான ஆள போயி வழிபடுறதோ, அவங்க மூலியமா ஒரு தெய்வத்த நம்ம கையெடுத்து வணங்குறதோ மிகப்பெரிய தப்பு. இத எல்லாரும் உணரணும். அவங்க நெனச்ச மாரி ஆலயம் எழுப்புறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க வழிபாட செய்யட்டும். ஆனா, இதுதான் மொறன்னு இருக்குது ஒரு ஆன்மீகத்துல. அந்த ஆன்மீகத்த யாரு தவறா பயன்படுத்தினாலும், அதுக்கு மதிப்பு, மரியாதையும் இல்லாத போயிடும். யாரையும் புண்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. ஆனா, எல்லார் மனசுலயுமே ஆண்டவன் இல்லாத இல்ல. ஆனா, இருக்கிற ஜனம் நம்மளுடைய சுயநலத்துக்காக எப்படியாவது நம்ம காரியம் நடந்தாகணுன்ட்டு தவறான ஆளுங்கள தேடி போறது தான் அதிகம். நீங்க இருக்கிற இடத்திலேயே ஆண்டவன பார்க்கலாம். இருக்கிற இடத்திலேயே ஆண்டவன அடையலாங்கிறது உங்களுக்கு ஏன் இன்னும் தெரியல? இன்னமும் பின்னோக்கி தான் சிந்தனையும், புத்தியும் இருக்குது படிச்சவங்களுக்கே. அப்படி இருக்கும்போது நம்ம படிக்காதவங்கள இதில சொல்ல வேண்டிய வேலையே இல்ல. நாடு இன்னும் எவ்வளவோ பின்தங்கி இருக்குதுன்னா, அது நம்ம நாடுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, எத்தன மூட நம்பிக்கைக்கு இன்னமும் அடிமையாகுறாங்க. எத்தன பேர் சொல், பொய் சொல்லுக்கு இன்னமும் ஆசைப்படுறாங்க. இதுதான் உலகம். இதுல நம்ம சாமியார மட்டும் குற்றம்